என்ன காய்ஸ், வீடியோலாம் பார்த்தீங்களா? கூஸ்பம்ஸ் வந்துடா. எங்கேயோ அந்த கார்ட்டூன் பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கா? வேறு ஒன்றும் இல்லை, இதான் ஹீமேன். ஹேர் ஒன் இட்ஸ் மீ லார்ட் எரக்ஸ். நம்ம ஹீமேனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹீமேன் வந்து பார்த்தா 3 ஜென்ரேஷனோட ஒரு ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூன் தான் இது. எஸ்பெஷலி 90s தென் 2000 கிட்ஸ், இந்த 3 ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கார்ட்டூன். ஏன்னா இந்த கார்ட்டூன் வந்து பார்த்தா அப்போலாம் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது அந்த டைம் லைனில். சொல்லப்போனால் நானும் இந்த கார்ட்டூனை பார்த்து தான் வளர்ந்தேன். என்னோடய அப்பாவும் இந்த கார்ட்டூனை பார்த்தா வளர்ந்தார் சொல்லப்போனால். சரி, இந்த கார்ட்டூனோட ஐடியா எப்படி தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாமா? 1970 மேட்டல் சிலு டாய் கம்பெனி வந்து ஸ்டார் வார்ஸ் கிட்ட அப்ரோச் போனாங்க. உங்களோட டாய்ஸை வந்து நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம், நம்ம பார்ட்னர் ஆகலாம் கேட்டுக்கிறாங்க. பட் ஸ்டார் வார் ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. அவங்க அதே மனக்கவலையில் யோசிக்கும் போது அவங்க ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் ஒரு டாய் ஸ்டோரியை ரெடி பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா இனிஷியல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளோட டாய்ஸ் வந்து பார்த்தா மஸ்குலராக லைக் கோனன் சொல்லி ஒரு பார்த்துருப்பீங்க, நம்ம அருணாள் நடித்த ஒரு மூவி ஒன்று இருக்குது. அந்த மூவியில் ஒரு மஸ்குலராக ஒரு வைக்கிங்ஸ் கெட்டப்பில் ஒரு லுக்கில் ஒரு வாரியர் மாதிரி இருப்பார். அதை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு அதில் ஸ்பேஸ் எலமெண்ட் ஆட் பண்ணி தென் மேஜிக் எலமெண்ட் ஆட் பண்ணி ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணலான்னு பிளான் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க 1982 ஒரு டாய் ஃபிகர் ரிலீஸ் பண்ணுறாங்க. யாராவது ஃபஸ்ட் ரிலீஸ் ஆனால் அந்த ஈமேனோட டாய்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஃபேமஸாக ஆரம்பிச்சிரு. தென் இந்த டாய்ஸ் ரிலீஸ் பண்ணால் அது ஒரு பின்னாடி ஒரு மோட்டோ இருக்கும்ல, அந்த டாய்ஸோடு சேர்ந்து ஒரு மினி காமிக்ஸும் ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா அந்த டாய் பாக்ஸ் வந்து காமிக்ஸை வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. சேல்ஸ் நம்ம பிச்சுக்கிது. அப்புறம் ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் வந்து ஷோவாக நம்ம இது பண்ணக்கூடாது சொல்லி 1985 இந்த ஷோவை வித் பட்ஜெட் ஆஃப் 300 crores. அப்போவே வந்து இப்போது 1985 300 கோடி பட்ஜெட்டுக்கு அந்த தென் பட்ஜெட் ரொம்ப அதிகமாக போதே சொல்லி யோசிச்சாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் சில சீன்ஸாக ரிப்பீட்டடாக ஈச் அண்ட் எவ்ரி எபிசோட்ஸுக்கு அவங்க இது பண்ணாங்க. மொத்தம் 130 எபிசோட்ஸ் இதில் இருக்குது. மொத்தம் 2 சீசன். ஒரு இது சீசனோட ஒரு எபிசோட எண்ட்லேயும் அவங்க வந்து பார்த்தா மாரல் ஸ்டோரி சொல்கிற மாதிரி பசங்களுக்கும் சரி மாரல் ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. லைக் என்ன மாதிரி மாரல் ஸ்டோரினா, ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி மாரல் எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்பு ட்ரூத்னஸ் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி ஒரு மாரல் ஸ்டோரி முடித்தாங்க. தென் இது எல்லாமே டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணனால ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரிக்கும் ஸ்டேட்ஸ், அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஸ்டேட்ஸுக்கும் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஆரம்பிச்சு. அது இந்தியாவிலும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இதோட ரீபோட் எப்படி சொல்கிறது, ஈமனோட கதையே ஒரு எட்டானியாக சொல்லுவோம். அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பையனோட கதை தான். அந்த பிரின்சஸ் வந்து ஆடம் வந்து எப்படி அந்த கிரேஸ்கல் ஸ்வாடை எடுத்து அவன் ஹீமனா ஸ்கெலிட்டனை எப்படி தடுத்து நிறுத்துறானோ அதான் பேலன்ஸ் ஸ்டோரி. 1987 இதுக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் ஃபிலிமை வந்து பிளான் பண்ணாங்க. பட் அது வந்து அந்தளவுக்கு ஆவரேஜ் ஃபிலிமாகவும் இல்லாமல் ஃப்ளாப் ஃபிலிமாக இருக்குது. காரணம் என்னென்னா எட்டானியாக சொல்லி அந்த வேர்ல்டு அவங்களாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. காரணம் பட்ஜெட் தான். ஏன்னா இது வந்து ஒரு பிக் சிஜிஐ ஒர்க்கில் இருக்கணும். ஸோ அதை வந்து அவங்க இது பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மூவி வந்து ஃப்ளாப் ஆச்சு. பட் அனிமேஷன் இது வந்து ரொம்ப ஹிட் ஆகிருந்து. இப்போ ரீசெண்டாக கூட ஹீமன் வந்து இந்த இயர் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுவும் ஃப்ளாப் டெக்னிக்கலி. ஏன்னா பட்ஜெட்டே வந்து பார்த்தா $400 million இருந்து கலெக்ஷன் வந்து வெறும் $150 கிட்ட தான் வந்து யூஜி ஃப்ளாப். தென் இப்போ அமேசானே ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. பட் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சது தான் நான் சொல்லுவேன். பட் ஹீமன் கேரக்டரை தவிர்த்து மீது எல்லா கேரக்டருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணால். இவரை பெர்ஃபார்ம் பண்ணார். பட் அந்த ஹீமனோட ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் அது அவர்கிட்ட இல்லை. லுக் இருந்தால் மட்டும் போதுமா. அதே மாதிரி வந்து கோல்டன் ஹேர் வச்சுருந்தார், எல்லாம் பண்ணார். பட் ஹீமனுக்கு அவர் சிங்க் ஆகலை. எல்லாருமே அவங்க ஒர்க் நல்லா பண்ணாங்க. பட் டேரக்டரும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. ஓவராலாக எனக்கு இந்த ஹீமன் ஸ்டோரியை பார்க்கும்போது எனக்கு 2 மூவிஸாக ஞாபகம் வருது. ஒன்று சூப்பர்மேன், இன்னொன்று வந்து தார். இது ஏன்னா சூப்பர்மேன் இருக்கிற மாதிரியே இவரும் வந்து பேரப்ளான்லேருந்து பூமிக்கு வராரு. தென் தாரில் இருக்கிற மாதிரி எப்படி சொல்ல, ஒரு கேர்ஸ்னால வந்து பூமிக்கு அமைச்சு அதை சுற்றில தூக்கி போடுறாரு. அதே மாதிரி கிரேஸ்களை காப்பாற்ற முடியாமல் இல்லை, கிரேஸ்க்கு அழியும் போது அவங்க அம்மா வந்து இந்த ஸ்வாடை அந்த கொடுத்து ஒரு போர்ட்டலுக்குள்ளே அமுச்சு விட்றாங்க. இவர் அந்த போர்ட்டல் மூலியமாக ஸ்வாட் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் குழந்தையிலே விழுந்துறாரு. ரெண்டுமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்தோட ரேட்டிங் வந்து என்னை பொறுத்தவரை 5 நான் கொடுப்பேன் 10க்கு. பிகாஸ் இது வந்து அதளவுக்கு சிஜி நல்லா இருந்து எல்லாமே. பட் ஸ்டோரி இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணி ஃபோர்ச் பண்ணிக்கலாம் நான் சொல்லுவேன்.